வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். இப்ப நெறைய ஆன்லைன்ல வந்துட்டு ஸ்கேம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் சொல்லிட்டு நெறைய ஜாப்ஸ் வந்துட்டு பண்ணின்னு இருக்காங்க. அது மூலியமா நெறைய பேர் வந்துட்டு உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி நாங்க பார்ட் டைம் ஜாப் வந்து ஆஃபர் பண்றோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு ரூ. 2000லேருந்து ரூ. 4000 தரோம். நீங்க வந்துட்டு வெறும் வந்துட்டு லைக் பண்ணா போதும், பட்டன் கிளிக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்துட்டு எனக்கு ரீசென்ட்டா நெறைய மெசேஜ் வந்துட்டு வந்திருக்கு. வாரத்துக்கு ஒரு மெசேஜ் மினிமம் வந்துரும். அந்த மாரி வரும்போது நான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கா வந்துட்டு நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு நெறைய மெசேஜஸ் வந்து வந்துன்னே இருக்கும். இல்ல சார் நாங்க வந்து ட்ரஸ்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அவங்ககிட்டயே கான்வர்சேஷன் சொல்லுவேன். இல்ல எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சரி ஓகே உங்க ஆதார் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆதார் நம்பர் அனுப்பிச்சு விடும்போது அவங்க ஆதார் நம்பர் அஃபிஷியலா வந்துட்டு என்னால அனுப்ப முடியாது. நான் அதெல்லாம் வந்து நெறைய செக்யூரிட்டி பர்ப்பஸஸ் நாங்க பர்சனல் டீட்டெயில்லாம் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே உன்னோட கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் அனுப்பிச்சு விடு. இல்ல உங்க கம்பெனியோட விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சு விடு. நீ கம்பெனிக்காக தான் வேலை செய்ற. அப்போ உங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது, அதையும் வந்து நெறைய பேர் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்றேன். சரி எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்னோட பெர்சன்ல யார் ஆத்தரைஸ்ட் பெர்சன் இதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு இருக்காங்களோ, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேட்ட வந்து முடிச்சுட்டேன். இது வந்து ஒரு வாரத்துல நடந்தது. ஏன்னா அடுத்த வாரத்துல வந்துட்டு இன்னொரு சேட் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே கான்செப்ட்ல தான் சொன்னாங்க. இந்த மாரி ஒரு லிங்க்க குடுத்து இதில போய் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு ரூ. 150 நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுருவோம்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வந்துட்டு சரி கிளிக் பண்ணிட்டு ரூ. 150 போட்டாங்க. சரி கிளிக் பண்ணிட்டாங்க. ரூ. 150 அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல சார் இது வந்து நாங்க அனுப்ப மாட்டோம். நாங்க வந்துட்டு ஒரு லிங்க் ஒண்ணு தரோம். அந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டு அந்த டெலிகிராம் குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு அங்க ஒரு அக்கவுண்ட்ஸ் டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணா அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து செட் ஆவாது. நீங்க வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் நானு. அவங்க வந்துட்டு ஒரு ஆதார் டீட்டெயில்ஸ் ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அது ஆதார் டீட்டெயில்ஸ்ல வந்துட்டு பார்க்கும்போதே வந்துட்டு அதில கிளீனா தெரிஞ்சிருச்சு. அது வந்துட்டு ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஆதார்லயும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கிளியரன்ஸ்ல இருக்காது அவங்களோட ஃபோட்டோஸ். ஆனா அது ஆதார்ல வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப கிளீனா இருந்தது. அத பார்த்தோனே நான் வந்து சொல்லிட்டேன், இது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டேன். இல்ல இது ஃபேக் இல்ல ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் உடனே ஆதாரோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு, நம்ம நார்மலா நம்மளோட ஆதார் நம்பர போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓடிபி ஒண்ணு வரும். ஓடிபி வந்தா தான் நம்மளோட ஆதார வந்துட்டு உள்ள போய் நம்ம கரெக்ஷன்ஸ்லேருந்து பண்றது, டவுன்லோட் பண்றது எல்லாமே வந்து பண்ண முடியும். அவங்க குடுத்த ஆதார் நம்பர வந்து நான் வந்துட்டு அதில போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தோன்னா, அதில வந்துட்டு இன்வேலிட் ஆதார் நம்பர்ன்னு சொல்லிட்டு வந்தது. ப்ளீஸ் என்டர் வேலிட் ஆதார் நம்பர்ன்னு. அதே ஸ்னாப்ஷாட் தூக்கி போட்டு பார்த்துக்கோங்க. ஆதார் நம்பர் ஃபேக். இதுக்கு மேல நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் இந்த மாரி ஆத்தரைஸ்டா நீங்க வந்து லிங்க கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இல்லங்க நான் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுது. இதே மாரி வீக்லி நெறைய வந்துன்னு இருக்கும். இந்த மாரி ஆன்லைன் ஜாப்ஸ நம்பி வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு ஏமாந்த காசு நெறைய இருக்கு. எனக்கே நெறைய கிளையண்ட் வந்து கால் பண்ணி இந்த மாரி காச ஏமாந்துட்டோம் சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஆப்ஷன் தாங்க இருக்கு. ஏன்னா இது வந்து நம்மளால அவங்கள ட்ராக் பண்ண முடியாது. இது போலீஸ்காரங்களாலும் ட்ராக் பண்ண முடியாது. எந்த டிபார்ட்மெண்ட்லும் ட்ராக் பண்ணாது. இது வந்துட்டு அந்த மாரி ஒரு டீம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கோசம் வந்துட்டு கிரியேட் பண்ண டீம். அந்த மாரி டீம் கிட்ட மட்டும் தான் இதோட டெக்னாலஜி இருக்கு. மத்த நார்மலா நம்மகிட்ட இருக்க போலீஸ் கிட்ட வந்துட்டு இந்த டெக்னாலஜி இல்ல. எப்படி இந்த பெர்சன் வந்து ட்ராக் பண்றது அந்த மாரி டெக்னாலஜி எதுவுமே இல்ல. ஏன்னா அந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அந்த டெக்னாலஜி நார்மல் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்காது. அதால இதுலேருந்து நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா, நம்ம காச குடுத்து அங்க போய் ஏமாந்து நெறைய வந்துட்டு பண்றதெல்லாம் வந்துட்டு ஏமாந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு. அதனால நீங்க உங்களோட சர்க்கிள்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த மாரி ஆன்லைன் ஜாப் எதனாச்சும் வந்திருந்தாலும், நீங்க அதில வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, ஒண்ணு அந்த நம்பர பிளாக் பண்ணிடுங்க. இல்லன்னா வந்துட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாவும் அத கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டு போயின்னே இருக்க சொல்லுங்க. இதுதான் வந்துட்டு நம்மளால நம்ம வந்து காப்பாத்திக்க முடியும். அந்த ஜாப் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, எனக்கு வந்த கிளையண்ட்லயே 3 கிளையண்ட் வந்துட்டு 10,00,000, 7,00,000, 4,00,000 சொல்லிட்டு ஏமாந்தவங்களும் இருக்கிறாங்க. இத பத்தி ஆல்ரெடி வந்து நெறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. அந்த அவேர்னஸ் வீடியோஸும் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு 2 டேஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு போடுறேன். இது வந்து சைபர் டீமே வந்துட்டு கிரியேட் பண்ண ஒரு அவேர்னஸ் வீடியோஸ். இந்த மாரிலாம் வந்துட்டு நெறைய வந்துட்டு ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரி யாராச்சும் நீங்க ஏமாந்து, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஏமாந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்க எப்படி அந்த அமௌண்ட்ட வந்து ரிகவரி பண்றது? இல்ல எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது? ஏன்னா இது அமௌண்ட்ட வந்து ரிகவரி சடனா பண்ண முடியாது. இந்த அமௌண்ட்ட நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட்லயே வந்து நெறைய டைப் இருக்கு. முதல்ல நீங்க வந்துட்டு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்ட பேஸ் பண்ணி நீங்க உங்களோட லோக்கல் ஸ்டேஷன்ல வந்துட்டு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுத்துட்டு வந்துட்டோனே, உங்களுக்கு சிஎஸ்ஆர் குடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆர பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கேஸ வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நெறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. நார்மலா நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ட குடுத்து ஆன்லைன்ல சப்மிட் பண்ணி விட்டோம்னா, நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்ட வந்து இது பண்ண முடியாது.
இதே மாரி ஆன்லைன் ஜாப்ஸ்லயே நெறைய பேர் வந்துட்டு அமௌண்ட் வந்து அவங்க கிட்டேருந்து வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டால நெறைய பிரச்சனைகளும் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு ஸ்கேம்லாம் வந்து நடக்கும்போது, நம்மளும் அதில அமௌண்ட் இவங்க அக்கவுண்ட்டுக்கு வரும்போது, இவங்களும் அந்த ஸ்கேம்ல லிங்க் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்து பிரச்சனைகள் நெறைய வர இருக்கு. அதெல்லாம் நீங்க ஆன்லைன் ஜாப்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருமே ஆன்லைன் ஜாப்ப நம்பி வந்து ஏமாற வேணாம். இன்கேஸ் ஏமாந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கேட்டோன்னா, நான் வந்துட்டு என்னோட இமெயில் அட்ரஸ் தரேன். அந்த இமெயில் அட்ரஸில நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணனா, நான் உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்றேன். எப்படி அவங்க வந்துட்டு அமௌண்ட்ட வந்துட்டு ரிகவரி பண்றது. ஆனா ரிகவரி சடனா நடக்காது. அது நெறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்ட அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மணிய வந்துட்டு உடனே ரிகவரி பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் ரிகவரி ஆகுதோ அதில ஸ்ப்ளிட் பண்ணி தான் குடுக்க பார்ப்பாங்க. அதிலயும் ஃபுல் அமௌண்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். அந்த மாரி நான் முன்னாடியே சொல்லிர்றேன். யாரெல்லாம் ஏமாந்து இருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஏன்னா, நானே வந்து 2, 3 கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன் கிளையண்ட்டுக்காக சைபர் டீம்ல. அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஜாப் நம்பி வந்துட்டு ஏமாற வேணாம். ஏன்னா, ஆல்ரெடி டெலிகிராம் மெசேஞ்சர் ஆப் மேல நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்டர்நேஷனல் கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. இந்தியால அந்த டெலகிராம் ஆப்பே வந்துட்டு பேன் பண்ற மாரி வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணின்னு இருக்காங்க. அத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி சர்க்கிள்லும் ஷேர் பண்ணுங்க. யாரும் ஆன்லைன் ஜாப்ல வந்துட்டு மணிய இழந்துக்காம பார்க்குறது நம்மளோட கடமையும் இருக்கு. இது கவர்மெண்டோட கடமையும் இருக்கு. அதனால இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க் யூ. லாட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.